அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க வெந்து தணிந்தது காடு படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவும் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவான முத்து அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வேலை வரணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் ஊரில் பயங்கர கடன் சும்மா அப்பா இல்லாததால் நான் தான் வேலைக்கு போய் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு முள்ளு தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அது தீப்பிடிச்சு எரியுது. தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி முள் எல்லாத்தையும் முதுகில் பயங்கரமாக குத்திக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அந்த இடத்தோட ஓனரும் நீ வேலை செய்யாமல் பீடி பிடிச்சிட்டு இருந்திருப்ப, அதனால தான்டா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து மிரட்ட ஹீரோட அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவர் கேட்கவே பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காரு. இதனால கோவமான முத்தும் அதாவது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவரை பயங்கரமாக மிரட்டுறாரு. ஒரு தோட்டம் எரிஞ்சு போனது தானே இப்படி சொல்கிற, அங்கே இருக்கிற எல்லா தோட்டத்தையும் எரிச்சிருவேன், உன்னை நான் இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்த இதை கேட்ட அந்த நபர் ஓடி போக இந்த சைடு ஹீரோவோட அம்மா முகமே மாறி போயிடுது. சின்ன வயசுலேயும் ஜாதகத்தில் ஒரு பெரிய இது இருக்குன்னு சொன்னாங்க, நீ கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜோசியக்காரன் சொன்னா, அதனால தான் என் பிள்ளை எந்த இதுவும் போகக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ அவங்ககிட்ட பேசின பார்த்தியா, அந்த விதமே சொல்லிருச்சு நீ என்னவா ஆக போற அப்படின்றது. நீ இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க வேணாம், உன்னை எப்படியாவது நான் வேற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக அவரை இழுத்துக்கிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற ஹீரோட மாமாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற இவரோட மாமாவும் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இங்கேயே நிறைய வேலை இருக்கே, நான் இங்கேயே சேர்த்து விட்றேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே இருந்தால் உருப்பட மாட்டான், மும்பையில் நீங்கள் பரோட்டா கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அங்கே கொண்டு போயிடுங்க, எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்ச இவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிறாரு. சரி வேறு வழி இல்லை அப்படின்றதுனால நாளைக்கே நான் உன்னை மும்பை கூப்பிட்டு போகிறேன், உனக்கு துணிலாம் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்க, இவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நான் நாளைக்கு காலையில் இங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோட தங்கச்சியும் கிளம்பி போயிட்டுறாங்க. அங்கே ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருப்பார். ஆனால் அன்றைக்கி நைட்டும் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் பார்க்க இவரோட மாமா யாருன்னு தெரியாத ஒரு நபர்கிட்ட ஃபோனில் பயங்கரமாக கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்காரு. இது அவருக்கே தெரியாமல் பார்த்த இவரும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வந்துடுறாரு. அப்படியே தூங்குனா ஒரு 2 மணி அதாவது மிட் நைட் இருக்கும். இவரோட மாமா இவர் பக்கத்தில் வந்து இவரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தூக்கத்தில் முழிச்சா இவரும் என்ன மாமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. என்ன ஆனாலும் சரி நீ இந்த லெட்டரை நாளைக்கு கொண்டு போய் சேர்த்துரு, நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி போக அடுத்த நாள் கட் பண்ண இவர் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டார். அங்கே இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியல. ஹீரோவும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கதவை தட்டிக்கிட்டே இருக்க திறக்கிற மாதிரி தெரில. பின் வழியாக போய் அவரோட ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்து இவரோட மாமா தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே பக்கத்துல ஒரு கன் இருக்கும், அந்த கண்ணை யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுட்டு மக்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. இவரோட அம்மாவும் வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இவருக்கும் ஒன்றும் தெரியல. அண்ட் ஹீரோட அம்மாவும் இதனால இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நான் நாளைக்கே மும்பை போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. நாளைக்கு போய் நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்க அவர் கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த நாளே மும்பை போறாரு. அப்படி போகும்போது ஒரு ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு மலையாள நண்பரை சந்திக்கிறார். இவரும் அதே ஏரியால இருக்க ஒரு அட்ரஸுக்கு தான் போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நானும் ஒரே அட்ரஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு கொடுக்க சில மலையாள ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையாள நண்பரை அடித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தா இவரும் அங்கேருந்து வந்துடுறாரு. ஆனால் அடுத்தபடியாக அந்த பரோட்டா கடைக்கும் போய் இந்த மாதிரி இசக்கி நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஒரு நபர்கிட்ட கேட்டு இவரோட மாமா அனுப்பி விட்ட விஷயத்தையும் சொல்கிறார். இவரோட மாமா பேச்சை கேட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாரும் செம்ம ஷாக்கு. அப்படின்ற ஒரு நபர்லாம் இங்கே இல்லை, நீ அட்ரஸ் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மருதியாக வெளியே போ அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சண்டைக்கு போக அந்த நபரையே எதிர்த்துக்கிட்டு நிற்கிறார். இங்கே தான் சொன்னார் இந்த அட்ரஸை கூட கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த லெட்டரை கொடுக்க அதில் ஹீரோவோட குணத்தை பற்றியும் ஹீரோவை பற்றி எழுதியிருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு அவரோட மாமா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை கன்சிடர் பண்ணி இவரை வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர்கிட்ட வேலை செய்வாங்க. அந்த 30 பேருமே பரோட்டா கடையில் தான் வேலை செய்கிறாங்களா அப்படின்ற டவுட்டோடையே அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பரோட்டா எல்லாத்தையும் போட்டு அங்கே இருக்கிற எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்க அதே நேரத்தில் சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கும்பலாக போவாங்க, ரத்த குறையோடு வருவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஓட்டிக்கிட்டே இருக்க ஆனால் அப்போ தான் பக்கத்தில் இருக்க துணி கடையில் வேலை செய்கிற ஹீரோயின் இவருக்கு அறிமுகமாகறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவருக்கு பிடிச்ச போக பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் இவங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஹீரோ வெளியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு முதல்ல இறங்கும்போது ஒரு மலையாள நண்பரை சந்திச்சார் இல்லையா, அந்த நண்பர் பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கதை பார்க்குறாரு. உடனே அவர் போய் பார்க்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முடி வெட்டுற கடை இருக்கும். அந்த கடையில் தாண்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இங்கே பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் அழுகுறாரு. இதை கேட்ட ஹீரோவா அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஹீரோவை அடிச்சு கூப்பிடுறாங்க. நீ எந்த தைரியத்தில் அந்த பக்கம் போன, இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி வைங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோ கூடிய பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படின்ற ஒரு ஆள் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 தரப்புக்கு நடுவில் பயங்கரமான சண்டை இருக்கும். ஒன்று ஹீரோவோட இந்த அண்ணாச்சி டீம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலையாளக்காரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கேங்.
கர்ஜி அப்படின்ற ஒரு கூட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருப்பார். இன்னொரு சைடு அந்த மலையாள கேங்கில் பார்த்தீங்கன்னா குட்டி பாய் அப்படின்றவரோட தலைமையில் இருக்கும். இந்த 2 பேருக்கு தான் பயங்கரமான சண்டை நடக்கும். இதுக்கு நடுவில் மாட்டிக்கிறது நாம மட்டும்தான். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கொலை பண்ணிப்பானுங்க. இந்த சைடு அவனை வெட்டுறதோ அந்த சைடு அவனை வெட்டுறதுமா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்க்குறவங்க நாளைக்கு உயிரோட இருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். உன்னோட மாமா எதுக்கு அவரே கொண்டுகிட்டார் தெரியுமா? உன்னோட மாமா ஊருக்கு போன அன்னைக்கு கர்ஜியை கொலை பண்ண ஒரு டீம் வந்தது. இதுக்கு காரணமே உன்னோட மாமாவை தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி கர்ஜி ஃபோன் பண்ணி மிரட்டினாரு. அந்த பயத்திலேயே அவர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டார். இங்கே உனக்கு ஏதாவது தெரியாமல் இருந்து ஒருவேளை நீ இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சேன்னு வையா, உன்னால் தப்பிச்சு போக முடியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வையா, இங்கேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவங்களோட கும்பலாக படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போக அங்கே ஒரு கும்பல் இவங்கள பிரச்சனை பண்ணுது. ஹீரோ கூட இருக்க எல்லாருமே அவங்கள பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு நபர் மட்டும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து அந்த இடத்துல சுட்டுட்டார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கர்ஜிக்கு தெரிய வர கர்ஜியோட ஆள் ஒருத்தர் வந்து எவன்டா துப்பாக்கி எடுத்து சுட்டவன் அப்படின்ற மாதிரி 2 பேரை பிடிச்சிடுறாங்க. அதை 2 பேரை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. கண்ணை எங்கடா எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க அப்போதான் கர்ஜிக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, அவனுக்கு 2 பேரையும் கூட்டு வா அப்படின்ற மாதிரி கூட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவல் வருது. போன மேட்ரு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிக்கிறார். அந்த நபர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் நினச்சி இவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் இவர்கிட்ட ஒருத்தர் பேசுவார் இல்லையா, அவருக்கு ஒரு ஆர்டர் வருது. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணுறதுக்கு கூட்டு போக சொல்லு அப்படின்றது. இதனால ஹீரோவும் வேற வழி இல்லாமல் ஒரு கொலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேர் கூட போகிறாங்க. அந்த 2 பேருமே இந்த மாதிரி ஒருத்தன் வெளியே வருவான், அவனை போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து எஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டு போக ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கத்தியை நம்ம கையில் எடுக்கக்கூடாது, எந்த காரியம் படியக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணாமலே நிற்கிறாரு. இதனால ஹீரோ கூட வந்த 2 நபரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பயங்கரமாக திட்டுறாங்க. நல்லா கூட கூப்பிட்டு வந்த மேடம் அப்படின்ற மாதிரி வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கார். அப்போதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங்கில் இருக்க இவரோட மலையாள நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பார். இங்கேருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி பேச ஹீரோவும் அந்த மோட்டிவில் தான் இருக்கார் இல்லையா. நம்ம 2 பேருமே இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறி தப்பிச்சிடலாம், இங்கே இருந்தால் நம்மளை வாழவே விட மாட்டானுங்கடா அப்படின்ற மாதிரி பிளானை போட அந்த நபரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏறி இந்த நபரும் உட்காந்துக்கிறார். ஹீரோக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு ஹீரோ தன்னோட பொட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரே ஒரு நண்பன் சரவணன் அப்படின்ற மாதிரி இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த ஹோட்டலை சுற்றி திடீர்னு பல பேர் கத்தியும் கையுமா ஓடி வராங்க. எல்லாரையும் போட்டு பயங்கரமாக அடிக்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சண்டையோட முடிவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக அடி வாங்கிட்டே இருக்கும்போது ஹீரோவும் இதுக்கு மேலே சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஊர்லேருந்து ஒரு கன்னை எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அந்த கன்னை பார்த்தீங்கன்னா வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒழிச்சு வச்சிருப்பார். அந்த கன்னை எடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளிடுறார். 8 புல்லட்டை வேஸ்ட் பண்ணி 8 பேரை கொண்டுட்டார். அண்ட் அதே சமயத்தில் குட்டி பாயோட ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மலையாள நண்பர் தப்பிச்சு போகலான்னு இருந்தார் இல்லையா, அந்த நபரை பிடிச்சி வலிச்சிட்டு போயிட்டுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோ 8 பேரை போட்டு தள்ளிட்டார் இல்லையா. இந்த விஷயம் பட்டுன்னு ஹீரோவோட பாஸுக்கு தெரிய வந்து அவர் இன்னொரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஹீரோவோட உதவியோட எதிர் டீமில் இருக்கிற குட்டி பாயோட தம்பியை கொல்லணும் அப்படின்றது தான் அந்த அசைன்மெண்ட். அதுக்காக இவங்க எல்லாரும் போக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலையாள நண்பரை பிடிச்சிக்கிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. காரை நிறுத்தி அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ள ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார் இல்லையா, இவனை மட்டும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதில் அப்படியே கட் பண்ணால் குட்டி பாயை காமிக்கிறாங்க. என் தம்பியை கொண்டுட்டானுங்க, நீ மட்டும் எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி அந்த மலையாளக்காரர் போட்டு செம்மடி அடிக்கிறார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாத்துக்கும் காரணமான கர்ஜியை கொல்லணும், அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி முடிவோடு இருக்காரு. இந்த சைடு ஹீரோவும் 2 அசைன்மெண்ட்டை பக்காவா பண்ணிட்டார் இல்லையா. இதனால அவரோட பாஸே இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு அனுப்புறாரு. இவரும் தன்னோட பாஸை முறையாக பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட போக அந்த நபரையும் பார்க்குறார். இவர் பண்ண வேலைகள் எல்லாத்தையும் பிடிச்சி போய் நீ என் கூடயே இருந்துட்டியா, எனக்கு பாடி கார்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ட் ஹீரோவை கூப்பிட்டு வந்த நபரும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சரி கிடையாது, உங்களையே கொண்டுடுவானாச்சு, வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவன்தாலே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிறாரு. அண்ட் ஊரில் இருக்க ஹீரோட அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வர ஆரம்பிக்குது. என்ன பையன் பெரிய வேலையிலலாம் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் பேச இந்த சைடு ஹீரோவா அப்படியே கட் பண்ணி 6 மாதம் கழிச்சு காமிக்கிறாங்க. இவரோட பாஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவரோட எல்லா பிஸ்னஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் கூட போவார். ஆனால் அதே சமயத்தில் அவரோட பாஸுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவன் கூட இருக்கிற வழியும் நம்மளை எவனாலையும் போட முடியாதுடா அப்படின்ற மாதிரி தைரியமாக இருக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ மறுபடியும் அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி துணி கடைக்கு போக அவங்களும் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. இந்த வாட்டி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே போய் அவங்க வீட்டு வரைக்கும் போயிடுறாரு.
ஆனால் அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேச பேச இவரும் தெரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணுக்கும் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றது. இப்போ அப்படியே இங்கே ஒரு பாட்டும் ஓடி முடியுது. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு சைடு அவரோட பாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு நிற்பார். எவ்வளோ பணம் வேணாலும் தரோம், அவளை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவா அவர் கூடயே போறாரு. இடம் அவங்களுடையது, அதனால கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாதுகாப்பா கூட்டு போய்கிட்டே இருக்க ஹீரோவை பாத்தீங்கன்னா சுத்து போட்டுடுறாங்க. அவரோட பாஸையும் சுத்து போட்டுடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஹீரோ கன் பாயிண்ட்ல அடிச்சு துவைக்கிறார். எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டுறாரு. தன்னோட பாஸையும் காப்பாத்திட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த குட்டி பாய் தான். அவனை இதுக்கும் மேலேயும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவரோட ஆளுங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஹீரோவும் கிளம்பி அவரோட வீட்டுக்கே போய் அங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ள குட்டி பாய் பார்த்தீங்கன்னா ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிப்பான். நீ உள்ள மட்டும் வா, உன் கதை முடிஞ்சதுரா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க. ஹீரோட கன்லையும் புல்லட் தீந்துரும். உள்ள போகலாமா அப்படின்ற மாதிரி கதையை உடைச்சிக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு போலீஸ் வந்ததால அவரை கொல்ல முடியாம போயிடுது. இப்படி இந்த ரெண்டு கும்பலுமே மாத்தி மாத்தி கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் மேல இருக்க ஒருத்தனுக்கு தெரிய வருது. 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பேசலான்னு நிக்க வைக்க அப்பதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கவனிக்கிறாரு. அவரோட மலையாள நண்பர் அந்த சைடு இருக்காரு, நாம இந்த சைடு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த 2 பேரும் பேசிக்கிறாங்க. உள்ள இவங்களும் பாத்தீங்கன்னா சண்டை எதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலேயும் உங்க 2 பேர்கிட்ட இருந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்க 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. உங்க 2 பேர்ல யார் ஒருத்தர் செத்தா கூட இன்னொருத்தர் சாவீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் மேல இருக்கிற நபர் மிரட்டி அனுப்பி இவங்களை சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. இதனால இவங்க 2 பேராலையுமே பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியாம போயிடுச்சு. ஆனாலும் பகை விடுற மாதிரி தெரியாது. நாம பண்ணதா தெரியக்கூடாது, வேற எவனா வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி குட்டி பாயும் பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட உதவிக்காக போக அப்பதான் ராவுத்தர் அப்படின்ற மாதிரி உயரத்துல கம்மியா இருக்கிற நபர் இறங்குறாரு. அவரை பார்த்த உடனே குட்டி பாயோட ஆளுங்க எல்லாம் இலக்காரமா பண்ண அங்க பக்கத்திலேயே இருக்க ஒரு ஸ்பை 13 வருஷமா இருந்திருப்பார். அவரை போட்டு தள்ளி இவன் தான் அவங்க எல்லாத்தையும் லீக் பண்ணவன், இவனையே ஈஸியாக கண்டுபிடிச்ச, உங்கள் வேலையை என்னை நம்பி கொடுங்க, கரெக்டாக முடிச்சு காட்டுற அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பாஸை கொள்றதுக்கு இவர் அனுப்புகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தன்னோட பாஸுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர்றதை பார்க்குறாரு. இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு விசாரிக்க ஹீரோயினோட முதலாளி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்த அப்படின்னா உனக்கு சம்பளம்லாம் கரெக்டாக வரும், இல்லைன்னு வையன் வேலையை விட்டு தூக்கி உன்னை திருடின்னு பட்டத்தோடு அனுப்புவேன், வேற எங்கேயும் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டியிருப்பார். இதனால வேற வழி இல்லாமல் அங்கே வந்திருப்பாங்க. இப்போதான் ஹீரோ கண்ணில் பட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயினோட முதலாளியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அங்க வேலை செய்யற எல்லாருமே உனக்கு பொண்ணு மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை அவங்களோட வீட்டுக்கே கூட்டு போறாரு. இந்த மாதிரி உங்க பொண்ணு 10 வருஷத்துல என்ன சம்பாதிப்பாலோ அதை நான் சந்தடுறேன், உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் சொல்லாம சம்மதிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாரை கேட்டு நீ கல்யாணம் பண்ற அளவுக்கு போனேன், நீ என்ன வேலை செய்யறன்னு கூட எனக்கு தெரியாது, நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்ல ஹீரோவும் தான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், தான் கையில என்ன இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது எல்லாத்தையும் கேட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்வின்ஸ்ட் ஆயிடுறாங்க. இவரை பிடிச்சி போயிருச்சு இல்லையா, கண் கலங்காம பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி இவர் பண்ற வேலையும் பொருட்படுத்தாம சம்மதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. அண்ட் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு ஹீரோவோட பாஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு பயங்கர உதவி பண்ண கல்யாணமும் பக்காவா நடந்து முடிஞ்சிருது. ஹீரோவோட பேரண்ட் பாத்தீங்கன்னா ஊருக்கும் போயிடுறாங்க. அண்ட் ஹீரோவும் தன்னோட முதல் இரவை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி போக இவரோட பாஸ் கிட்ட இருந்து ஒரு போன் ஒன்று வருது. அர்ஜென்ட்டா நீங்க வா, ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வேகமா கிளம்பி போய் பாக்குறாரு. இவரோட நண்பரான சரவணன் மட்டும்தான் நின்றுகிட்டு இருப்பாரு. உனக்கு மெசேஜ் லேட்டா ரிசீவ் ஆயிடுச்சானே, எங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிசீவ் ஆயிடுச்சு, பாஸ் யாரோ கொல்லணும்னு சொன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், நீ வேலையை போய் பாருப்பா, ஃபர்ஸ்ட் நைட்டை வர பாதியிலே விட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இவரு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ரிட்டர்ன் வீட்டுக்கு போறாரு. அங்க போனா ஹீரோயினை காணோம். ஏன்னாச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கார்ல 2 பேர் வந்து கூட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இவரும் கார் எந்த பக்கம் போச்சு அப்படின்ற மாதிரி வேகமா போய்கிட்டே இருக்க இவரோட நண்பனான சரவணன் கிட்ட இருந்து போன் வருது. உன்னோட ஒய்ஃபை பாஸ் தான் தூக்கிட்டாரு, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் மாதிரி, எல்லாரும் கல்யாணம் பண்ணா பாஸ் கிட்ட அனுப்பி வைக்கணும்ல, நீ மட்டும் விதி விலக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோ செம்ம காண்டாயிட்டார். உங்க எல்லாரையும் கொண்டுடுவோனே அப்படின்ற மாதிரி வேகமா இவரோட பாஸ் வீட்டுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவரோட பாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கதவை திறந்து இந்நேரத்துல நீ இங்க எங்கடா பண்ணிட்டு இருக்க, எதனால இங்க வந்துகிட்டு இருக்க, உன்னோட மனைவி எங்க, முதல்ல இரவு கொண்டாடலையா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டே இருக்க இவர் ரூம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறாரு. எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரே ஒரு ரூம்ல மட்டும் பாத்தீங்கன்னா மயக்கமாயி கிடப்பாங்க. அவங்கள தூக்கி என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்க இவரோட பாஸுக்கு ஒன்னும் புரியல. நான் கண்டிப்பா இதை பண்ண கிடையாது, ஏன்னா நம்புடா அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ செம்ம கோவத்துல இருக்கார். கன் எடுத்து நான் அவனை அப்பா மாதிரி பார்த்தேன், இப்படிதான் நீ பண்ணுவியாடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க பின்னாடியே அந்த குட்டி நபர் ராவுத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ஓடி வந்து ஹீரோவோட காலை எட்டி உதச்சி அவர்கிட்ட இருந்த கன்னை பிடுங்கி ஹீரோவோட பாஸை சுட்டு தள்ளிட்டார். கன்னை ஹீரோவோட கையில வச்சுட்டு அங்க இருந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஓடி போயிட்டாரு.
அது இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி அவரை சுட துரத்துறாங்க. ஹீரோவும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு குட்டி பாய் ராவுத்தர் செத்து போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பயங்கர ஹாப்பியாக இருக்கார். அப்போ இவரோட சமயக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட போய் தப்பாக நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அங்கே ஒரு மலையாள நண்பர் இருந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா. அந்த நபர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை லவ் பண்ணுவார். இவர் இந்த மாதிரி பண்ணுற விஷயத்த பார்த்து செம்ம காண்டாயிட்டார். இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது அப்படின்னு மாதிரி கத்தி எடுத்து குத்தலான்னு போக அதுக்கு முன்னாடியே இவரோட காதலி அதாவது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவரை கொண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் யாருக்கும் தெரியாம குட்டி பாயும் சாகடிச்சுட்டு அங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த சைடு குட்டி பாயும் செத்து போயிட்டார் இல்லையா. அந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பரான சரவணன் அங்க வர்றார். என்னப்பா ஆச்சு, எதுக்காக பாச கொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க ஹீரோ கண்டுபிடிச்சிட்றாரு. எல்லாத்துக்கும் நீதான காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்யறாரு. என்ன பண்றது, எவ்வளவு வருஷமா உங்களுக்கு கீழே வேலை செய்ய எல்லாமே இப்படிதான் பண்ணுவாங்க, இதுதான் நியாயம் அப்படின்ற மாதிரி இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆகுது. இவர் தான் பாத்தீங்கன்னா 8 முறை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க இவரோட பாஸ். அது எல்லாத்துக்குமே இவர் தான் காரணமா இருந்திருப்பாரு. இந்த கூட்டத்துல இருந்துகிட்டே குட்டி பாய்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோ கிளம்புற அன்னைக்கு ஒரு கும்பல் கொல்ல வந்தது இல்லையா. இதை கேட்ட ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர்கிட்ட இருந்து கண்ணை பிடிக்கிட்டு நான் உன்னை சாகடிக்க மாட்டேன், ஆனா சாகும்போது நீ கண்டிப்பா நினைப்ப அப்படின்ற மாதிரி தன்னோட ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோவோட ஆளுங்க அங்க இருக்கிற அவரை கொன்னுடுறாங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோ அவங்களோட பாச கொன்னுட்டாரு அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. பரோட்டா கடை வச்சிருக்க அந்த எசகிக்கும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து நாம தான் வர போறோம், அந்த முத்துவை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் ஆளுங்களை அதை திரட்டிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறார். இன்னொரு சைடு ஹீரோவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டார். தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த பணம் கன்னு எதுவுமே வேணாம், நம்ம இங்க இருந்து எங்கேயாவது போய் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் சம்மதிச்சு இங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்றாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ராவுத்தர் உள்ள என்டர் ஆகுறாரு. ஒருத்தரை முடிச்சாச்சு, அடுத்து நீதான் அப்படின்னு மாதிரி ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோவோட சுண்டு வரல பாத்தீங்கன்னா வெட்டியும் எடுத்துட்டாரு. ஒரு பயங்கரமான சண்டையோட முடிவுல ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு அந்த நபர் பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு ரத்தம் சொட்ட ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புன எசக்கியோ பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி விடிய தேடிக்கிட்டே இருக்க அடுத்த நாள் கட் பண்ணா இவர் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஒரு கையில் அடிபட்டு இருந்தது இல்லையா, அதுக்கெல்லாம் கட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எங்க ஆரம்பிச்சாரோ அந்த பரோட்டா கடை இருக்கு இல்லையா அங்கேயே போறாரு. எல்லா ஆட்களும் அங்க வந்துடுறாங்க. அந்த எசக்கியோ அங்க வேகமா வந்து அவர் ஒன்றும் தான் பையன் மாதிரி தானடா பாத்துக்கிட்டாரு, எதுக்காகடா அவரை கொன்ன அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டுறாரு. ஹீரோவும் அந்த கண்ணை எல்லாத்தையும் புடுங்கி போட்டு அங்க இருக்கிற பாதி பேரை அடிச்சுட்டு இங்க இருக்கிற எல்லாரும் அடிச்சு போக முடியும், ஆனா இது எனக்கு எதுவுமே வேணாம், உன் பின்னாடி இருக்கிற எல்லாருமே இப்ப நான் சொன்னா என் பின்னாடி வந்துருவானுங்க, ஆனா எனக்கு அது தேவையில்லை, எனக்கு தேவையானது எல்லாமே நிம்மதியான வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கொலை பண்ணல அப்படின்றதையும் சொல்லிட்டு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். அப்படியே கட் பண்ணா 5 வருஷம் காமிக்கிறாங்க. பயங்கரமா மாறிட்டாரு. எது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போனாரோ அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஊறி போய் ஒரு பெரிய டானாவே ஆயிடுறாரு. அது இவர் தங்களோட கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்ற மாதிரி வேர்ல்டுல பெரிய இடத்துல இருக்க டான்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அந்த மீட்டிங்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு எதிராக இருக்க ஒரு நபரும் வந்து உட்கார்றாரு. அந்த நபரோட பொண்ணை ஹீரோ கடத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த நபர் வந்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோவும் பாத்தீங்கன்னா உன் பொண்ணாச்சு பரவாயில்ல, பாதி உலகத்தை பார்த்துட்டான், என் பையனுக்கு 3 வயசு தான் ஆச்சு, என் பையனை நீ கொன்னல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றாரு. அதுல அங்க இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி நீ என் கண்ட்ரோல்லே இல்ல, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நாங்களா உங்களுக்கு பார்த்து தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்க இருக்க யாரை பத்தியும் கவலைப்படாம நான் அவங்க இருக்க எல்லாரையும் கொண்டுடுவேன், என்னால ஒன்னும் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சண்டைக்கு தயாராகிறாங்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா பயங்கர சண்டை போடுறாரு. அப்படியே கட் பண்ணா ரத்த கரையோட ஒரு பார்பர் ஷாப்புக்கு போறாரு. கையில இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் கழுவிட்டே இருக்கும்போது தான் கரெக்டா ஒரு நபர் என்டர் ஆகுறாரு. இவரோட மலையாள நண்பர் அங்க இருந்து ஓடி வந்தார் இல்லையா. இங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு கடையை வச்சிருப்பார். அவரை பார்த்த உடனே ஹீரோ ஒரு நிமிஷம் நின்று போக அந்த நபரும் ஹீரோவை பாக்குற 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க யாருன்னு தெரியாது போல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் ஹீரோவை பாத்தீங்கன்னா தான் அம்மா தான் ஊர்ல இருந்தா என்ன ஆயிடுவான்னு பயந்து அனுப்புனாங்களோ அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளா மாறிட்டார். யாரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு போய் நிக்க அண்ட் இவரோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, அண்ட் இவரோட பையனை எப்படி கொண்டாங்க, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இவர் எப்படி பிடிச்சாரு அப்படின்ற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடா இதையே வச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க.